अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला अली सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम. நமக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் புகழும். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த பயான்கள் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக நாம் நடத்துகின்றோம். அதில் ஒரு ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் பயான் முடிந்ததுக்கு பிறகு அந்த ஹதீஸுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிம் எந்த விஷயங்கள் எல்லாம் அவசியமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள் இந்த ஹதீஸில் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்போம். இந்த விஷயங்கள் நமக்கு தெரியலன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஹதீஸை இன்று நாம் கேட்குறோம். இந்த ஹதீஸ் புகாரிலேயும் பதிவு செய்யப்பட்டுள்ளது, முஸ்லிம் ஷரீஃப்லேயும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறிவிப்பாளர் யார்? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். பைனமா நஹ்னு ஜுலூசுன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமர்வில் உட்கார்ந்து இருந்தோம். காலா, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ذات يوم, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூட்டத்தில் நாம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். இது தலா அலைனா, அப்போ திடீர்னு ஒரு நபர் வந்துட்டார். தலான்னு சொன்னால் சூரியன் உதயம், அதுக்கு உபயோகிக்கப்படும் அந்த வார்த்தை. அப்போ எப்படி சூரியன் திடீர்னு வருமோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு நபர் நிற்கிறார். எப்படி இருந்தார் அவர்? இது தலா அலைனா ரஜுலுன் ஷதீது பயாதி சியாபி, அவருடைய ஆடைகள் தூய்மையான வெள்ளை கலர். வ ஷதீது சவாதி ஷாரி, அவருடைய முடி கருப்பா இருந்தது. லா யுரா அலைஹி அசரு சஃபர், அவர் மீது பயணத்தின் அடையாளம் பார்க்கப்படவில்லை. இப்போ பயணம் செய்து வரலன்னு சொன்னால் அவர் யாராக இருக்கணும்? நம்முடைய ஊரில் இருக்கிறவர், பக்கத்து வீட்டுக்காரர், இந்த மஹல்லாக்காரர் தானே இருக்கணும். பயணம் செய்தால் சொல்லி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் வலா யாரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களில் யாருக்கும் அவர் யார் சொல்லி தெரியாது. ஆச்சரியமாக இருக்குல்ல? புரியுதாங்க? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு, வெள்ளை ஆடை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ நமக்கு தெரிந்தவராக இருக்கணும். ரசூலுல்லாவுடைய அந்த அமர்வில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பக்கத்து ஊருக்காரங்க, மக்காவை ஒட்டி இருக்கிறவங்க எல்லாமே தெரிந்திருக்கணும் இல்லை? யாருக்கும் தெரியல. அவர் பயணம் செய்கிற மாதிரி கூட இல்லை. ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதன். ஹத்தா, எதுவரை என்றால் ஜலசா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட உட்கார்ந்துட்டார். எந்த அளவுக்கு கிட்ட இருந்தார்னா, ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, அவருடைய முட்டிக்காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முட்டிக்காலுடன் சேர்த்து கொண்டார். ஒரு மாணவர், சிறு மாணவர் எப்படி உஸ்தாதுக்கு முன்னால் உட்காருவாரோ, நாமெல்லாம் இப்போ டேபிள் சேரு வந்துச்சு. அந்த காலத்திலெல்லாம் உஸ்தாதுக்கு, ஆசிரியருக்கு ரொம்ப மரியாதை தருவாங்க. அப்போ அவங்கள்ட்டேருந்து நிறைய கல்வி பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போ அந்த மரியாதையும் இல்லை, ஆசிரியரும் அவருக்காக அவ்வளோ கஷ்டப்படுறதும் இல்லை. எப்படி ஒரு மாணவர் உட்காருவாரோ அந்த மாதிரி உட்கார்ந்து வவதஅ கஃபைஹி அலா ஃபஹிதைஹி, அவருடைய இரண்டு கரங்களையும் அவருடைய தொடை மீது வைத்து கொண்டார். இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடை மீது வைத்தார். இன்னொரு அர்த்தம் என்ன, அவர் தொடை மீது வச்சுக்கிட்டார். நம்ம தொழுகையில் உட்கார்றோம் இல்லை, அந்த மாதிரி அதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் அந்த நபர் உட்கார்ந்துட்டார். அப்புறமா என்ன ஆயிடுச்சு? வகாலா, அவர் சொன்னார், யா முஹம்மது,
முஹம்மதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, இங்கே இவர் கூப்பிடுறாரு. அந்த சட்டம் மனிதர்களுக்கு. இன்னொன்று பதில் சொல்கிறாங்க, அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது. யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். யா முஹம்மத், முஹம்மதே அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்றால், அரபு மொழியில் இஸ்லாம் என்றால் சரணடைதல். ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்வீங்களோ அதை நான் கேட்பேன், உங்கள் பேச்சை நான் மீற மாட்டேன், சரணடைவது. அது மொழியில். சில பேர் இப்போ சொல்கிறாங்கல்ல, ஹதீஸ் தேவையில்லை, டைரெக்டாக குரான் படிக்கலாம். அப்போது அவங்களுடைய ஆசை என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை சொல்லி கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை விட்டு உம்மத்தை துண்டிப்பது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ இஸ்லாம்னா என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும் இல்லை, அல் இஸ்லாமு அல் இன்கியாது, சரணடைவதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார், இஸ்லாம்னா என்ன? அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்றால் அன்தஷ்ஹதா, நீ சாட்சி சொல்லுவது, அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை என்று நீ சாட்சி சொல்வது, வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், மேலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார் என்று நீ சாட்சி சொல்லுவது. அதோடு முடிஞ்சிச்சா? இல்லை. வதுகீமஸ் ஸலாத்தா, நீ தொழுகையை நிலைநாட்டுவது. வதுஉதி ஸகாத்தா, நீ ஜகாத்தை கொடுப்பது. வதசூம ரமதானா, நீ ரமதானுடைய நோன்பு வைப்பது. வதஹுஜ்ஜல் பைத்தா, நீ ஹஜ்ஜு செய்வது. இனிஸ்ததாத இலைஹி சபீலா, ஹஜ்ஜு செய்கிறதுக்கு உன்னால் முடிந்தால் ஹஜ்ஜு செய்வது இஸ்லாம் ஆகும். இதிலிருந்து என்ன தெரிஞ்சிச்சு, இந்த 5 விஷயங்களில் ஒரு விஷயத்தை விட்டால் கூட அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு சில நபர்கள் நாம் தொழுவோம், ஹஜ்ஜு செய்வோம், நோன்பு வைப்போம், ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் ஜிஹாத் செய்தார்கள். இப்போ இந்த 5 விஷயங்கள் இருந்தால் தான் அவன் முஸ்லீம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஃபர்கு பைனனா வ பைனல் முஸ்லிமீன் தர்குஸ் ஸலா, நமக்கு அல் ஃபர்கு பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் தர்குஸ் ஸலா, எங்களுக்கும் இணை வைப்பது மக்களுக்கு மத்தியில் இருக்கிற வித்தியாசம் என்ன? தொழுகை விடுவது. ஒரு முஸ்லீம் தொழுகை விடமாட்டான். அப்போ நாம் தொழுகை விடுறோன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ், நாம் முஸ்லீமே இல்லை. ஆனால் இமாம்கள் சொல்கிறார்கள், அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் நம்புகிறார், நான் தொழுவ வேண்டும், தொழுகிறது என் மீது கடமை, தொழுது தான் ஆக வேண்டும், நான் தொழுவல, நான் குற்றம் செய்கிறேன், நான் பாவி, நான் திருந்தணும் சொல்லி இருந்தால் பலவீனமான முஸ்லீம். அவன் தொழுறான், ஆனால் தொழுறது கடமை இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர். ஏன்னா இஸ்லாத்தில் அவன் வரலை. இந்த 5 விஷயங்கள் இருக்கணுங்க. இந்த பயான் கேட்டதுக்கு பிறகும் தொழுகை விடுற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் தான் நமக்கு காப்பாற்றணும். இது கேட்ட உடனே அந்த நபர் சொல்கிறாரு, சதக்தா, நீங்கள் சரியாக சொன்னீங்க. மாணவர் மாதிரி உட்கார்ந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். கேட்ட உடனே நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அந்த நேரத்தில் ஃபஅஜப்னா லஹு, அவன் மீது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. எஸ் அலுஹு, கேட்கிறார். வயுசத்திகுஹு, அதுக்கு பிறகு அவர் சொல்லுவதை உண்மைப்படுத்துகிறாரே, இவர் யார்? அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், அப்போ எனக்கு ஈமானை பற்றி சொல்லுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான், அரபு மொழியில் ஈமான்னா என்னங்க? நம்பிக்கை கொள்வது, நம்புவது.
அக்பிர்னி அனில் ஈமான். அரபி மொழியில் எல்லாத்துக்கும் தெரியுமேன்னு சொல்லியிருக்கோம் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்ட்ட எதுக்குப்பா கேட்குறேன்னு சொல்லி. இல்லை, நமக்கு தெரியாதது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்கிறது. புரிஞ்சிச்சாங்க. துமினா பில்லாஹி, நீ அல்லாவின் மீது ஈமான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், துமினா பில்லாஹி, நீ அல்லாவின் மீது ஈமான் கொள்வது, ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்கள் வானவர்கள் மீது ஈமான் கொள்வது. இன்றைக்கி வெறும் இந்த ஹதீஸில் இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் நாம் பார்ப்போம். அல்லாவின் மீது ஈமான் கொள்வது எப்படி என்று இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி பயான் நாம் கேட்போம். மலக்குமார்கள்னால் யார், மலக்குமார்கள் மீது எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி பயானாக வரும். மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது, வகுத்துபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது ஈமான் கொள்வது, வருசுலிஹி, அவனுடைய திருத்தூதர்கள் மீது ஈமான் கொள்வது, வல் யௌமில் ஆஹிரி, கடைசி நாளின் மீது, மறுமை நாளின் மீது ஈமான் கொள்வது, வதுமினா பில் கத்ரிஹி, நீ விதியின் மீது ஈமான் கொள்வது, ஹைரிஹி, நல்ல விதியும், வஷர்ரிஹி, தீய விதியும் மீது, கெட்ட விதியும் நல்ல விதியும். கெட்ட விதி என்றால் என்ன? நமக்கு கெடுதல் நடப்பது. நல்ல விதி என்றால் என்ன? நமக்கு நல்லது நடப்பது. இது ரெண்டுமே அல்லாஹ் புறத்திலிருந்து இருக்கிறது என்று நம்புவது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களில் விதியை பற்றியும் நாம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இது கேட்டது பிறகு அவர் சொன்னார், சதக்தா, சரியாக சொன்னீர்கள். பிறகு நமக்கு ஆச்சரியம். அப்புறமா அவர் கேட்டார், ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி சொல்லுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஹ்சான், அரபி மொழியில் இஹ்சான் என்றால் நல்லது செய்வது, நல்லதாக செய்வது, நன்றாக செய்வது. வித்தியாசம் தெரியுதா? நல்லது செய்கிறது, ஒரு விஷயத்தை நல்லதாக செய்வது. டூயிங் குட் அண்ட் டூயிங் த திங்ஸ் குட். டூயிங் த குட் மீன்ஸ் வர்ஷிப்பிங் அல்லாஹ், ப்ரேயிங், தொழுகிறது, நல்லது செய்கிறது. அந்த தொழுகை நன்றாக தொழுவது. இது ரெண்டுமே எஹ்சான். ஆனால் இந்த அர்த்தம் மட்டுமா இருக்குது? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்தஅபுதல்லாஹா, எஹ்சான் என்றால் நீ அல்லாஹ்வை வணங்குவது, கஅன்னக தராஹு, நீ அவனை பார்ப்பதை போன்று. அல்லாஹ்வை பார்த்து வணங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீ வணங்க வேண்டும். இதுவும் ஒரு தனி தலைப்புங்க. அல்லாவை பார்த்து தொழுக வேண்டும் சொல்லலை, அல்லாவை பார்ப்பதை போல் தொழுவது, அது நடக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிற உதாரணம் தான் அது. ஆனால் இப்படி தான் அல்லாவை பார்ப்பது இல்லை, புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக பயந்தால் அந்த விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும். புரியுதாங்க? எஜமானுக்கு பயம் இருந்தால், எஜமான் இல்லாவிட்டாலும் எஜமானை பார்த்து நாம் வேலை செய்கிற மாதிரி பயம் வந்துடும். இது ஒரு அர்த்தம். இதில் யாருக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்கும்? ரூமில் காஷிஃப்க்கு, ரேஹானுக்கும் தனியாக தூங்கினா பயம். யாருக்கெல்லாம் தனியாக தூங்குறதில் பயம் இருக்கிறதோ அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன்பா தனியாக தூங்குறது இல்லை? அவங்க சொல்லுவாங்க, தூக்கம் வந்ததுக்கு பிறகு திடீர்னு முழிச்சு பார்த்தா அவள் எது பயப்படுறாரோ, மஞ்சள் கலர் சேலை கட்டிக்கிட்டு முடி பிரித்து வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியும், எது பயப்படுறாரோ. இல்லை 12 மணிக்கு அந்த சுடுகாட்டு மேலே போனால் பேய் வந்துடும் சொன்னால் அவர் சொல்லுவார், ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு பேய் நின்றுட்டு இருந்ததுன்னு சொல்லுவார். அவர் பேயும் இல்லை, எதுவுமே இல்லை, அவருடைய பயம் அதிகமாக இருந்தால் அது நடக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த உதாரணமும் அல்லாவை பற்றி எந்த ஒரு தொடர்பு இல்லைங்க, புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். அல்லாவை யார் அதிகமாக அஞ்சு வாழுகின்றாரோ அவர் அல்லாஹ் முன்னால் இருக்கிறதை போல நினைத்து அல்லாவை வணங்குவார். எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம இந்த காலத்தில் கூட நிறைய நபர்களை நாம் பார்க்குறோம், பொய் சொல்கிறதே இல்லை, ஏமாத்துறதே இல்லை, திருடுறதே இல்லை. புரியுதாங்க? ஃபைல்லம் தக்குன் தராஹு, இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். இன்ஷா அல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி அல்லாவை வணங்குகின்ற மக்களாக நம்ம மாறணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கணும். அதான் நம்முடைய நோக்கமே. இந்த மாதிரி நோக்கங்கள் இருந்தால் மற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம். புரிஞ்சிச்சாங்க? நம்முடைய நோக்கமே இதுதான். துக்கம் கவலை எல்லாம் எப்போ வருது ரேஹான்?
நாம் எது நாடுகின்றோமோ அது கிடைக்காவிட்டால் பயம். அதானே? அப்போ நம்முடைய நோக்கங்கள் என்ன இருக்கணும்? நான் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னால் அல்லாவை வணங்குனா அல்லாவை பார்த்து வணங்குகின்ற மனிதனாக நான் மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கணும். ஃபைல்லம் தகுன் தராஹு, நீ உன்னால் அல்லாவை பார்க்க முடியலை என்றால் ஃபஹின்னஹு யராக்கா, அவன் உன்னை பார்க்கின்றான் என்று நினைத்து நீ அவனை வணங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு வணக்கம், இஷா தொழுதுட்டீங்களா? காலையில் ஃபஜர் தொழுவோமா? இன்ஷா அல்லாஹ் ஃபஜர் தொழுகின்ற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு பார்க்குறான். 5 நிமிஷம் தாங்க, போக போக பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அழகான நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில். கேட்டுட்டார். காலா, அந்த வந்த மனிதர் சொல்கிறாரு, ஃபஅக்பிர்னி அனி ஸாஅ, மறுமை நாள். சா என்றால் ஒரு நேரம், இங்கே நேரம். அஸ்ஸா என்றால் மறுமை நாளை பற்றி எனக்கு சொல்லுங்க. என்ன கேட்குறாரு? மறுமை நாள் எப்போ இருக்குன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், காலா மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி, யாரிடத்தில் கேட்கப்படுகிறதோ யார் கேட்கிறாரோ அவரை விட இந்த விஷயத்தை அதிகமாக அறிந்தவர் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களில் எப்படி சொல்லுவார்னா, தெரியல தெரியுதுன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாரு? யாரிடத்தில் கேட்கப்படுகிறதோ அவர் கேட்கின்றவரை விட இந்த விஷயத்தை அதிகமாக அறிந்தவர் இல்லை. இந்த டாபிக் இங்கேயே நிப்பாட்டுருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மறுமை வரும் தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போது நம்முடைய நோக்கம் என்ன? அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தானாகவே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதுக்காக சண்டை போடும். இப்போ நான் எடுத்து தெரியும் தெரியாது ஏதாவது ஒன்று சொன்னால் யாரெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்களோ வேணாம், நஷ்டம் யாருக்கு? கேட்குறவங்களுக்கு தான். அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் போயிடும். இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நான் தெரியும்னு சொல்லிட்டா வேணான்னு சொல்லி போயிடுவாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் தெரியும் தெரியாது எது பற்றியும் பேச மாட்டேன். நீங்கள் பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க, அப்புறமா தானாகவே அல்லாஹ் உங்களுக்கு காட்டுருவான் இது உண்மைன்னு சொல்லி, இன்ஷா அல்லாஹ். காலா ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் வருகின்ற அடையாளங்களை பற்றி எனக்கு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்த் காலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுக்கும். தாய் அடிமை, பிறக்கக்கூடிய குழந்தை எஜமான். இதுக்கு என்ன அர்த்தம்? பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல உபதேசம் உள்ள அர்த்தம் என்னவென்றால், கடைசி நாளில் மறுமை நெருங்க நெருங்க பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுடன் எப்படி ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையுடன் நடந்து கொள்வானோ அந்த மாதிரி நடந்து கொள்வார்கள். அவமரியாதை செய்வது, திட்டுறது, அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா ஏதோ ஒரு அடிமைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி நடக்கிறது இந்த காலத்தில். அப்புறமா அந்தரல் ஹுஃபாத்தா, நீ பார்ப்பாய். அல் ஹுஃபாத்தான்னு சொன்னால் அணிவதற்கு செருப்பு கூட இல்லாதவர்கள். அல் உராத்தா, அணிவதற்கு சரியான ஆடை இல்லாதவர்கள். அல் ஆலதா, ஏழைகள். ரிஆ அஷ்ஷாஇ, ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். யததாவலூன ஃபில் புன்யானி, உயர்ந்த பில்டிங் கட்டுவாங்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், உயர்ந்த மாளிகைகள் கட்டி பெருமை அடிப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள்? காலில் போடுறதுக்கு செருப்பு கூட இல்லை, சரியான ஆடை கூட இல்லை, ஏழைகள். அந்த மாதிரி நடந்துச்சு. புர்ஜ் கலீஃபா தெரியுமா? எங்கே இருக்குது? துபாய் புர்ஜ் கலீஃபா. அவங்க ஒரு 70 வருஷம் முன்னால் இப்படி தான் இருந்தாங்க. அப்போ அந்த புர்ஜ் கலீஃபா கட்டுனாங்க பாருங்கள். இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே நடந்துச்சு. இவன் இப்போ இங்கே கட்டுறானா பில்டிங், இந்த கத்தர்காரன் அவன் சொல்கிறான் அந்த பில்டிங்கை விட நான் ஹைட்டான பில்டிங் கட்டுவேன். அப்புறமா சவுதிக்காரன் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாலும் அப்படியே நடந்துச்சு, வேணும்னா போய் பாருங்கள். சும்மன் தலகா,
அந்த நபர் கிளம்பி போயிட்டார். ஃபலபிஸ்து மலியன், கொஞ்சம் நேரம் நான் அமைதியாக இருந்தேன். சும்மா காலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உமரு, ஏன் அமைதியாக இருக்கணும்? ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்தால் அவருக்கு முன்னால் நாம் நிறைய பேசக்கூடாது, காத்துக்கிட்டே இருக்கணும். அவராக ஏதாவது சொன்னால் கேட்டுக்கலான்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், ஆலிம் சாப்பிட்டு போய் உட்கார்ந்தா அவர் பேசுகிறது 2 சென்டென்ஸ், நாம் பேசுகிறது 20 சென்டென்ஸ். அமைதியாக இருந்தால் அவரே சொல்லுவார், யா உமர், உமரே, அதத்ரி மனிஸ்ஸாயிலு, கேட்டாரே இவர் யார் உங்களுக்கு தெரியுமா? குல்து அல்லாஹு அக்பர், கேளுங்க. அல்லாஹு வரசூலுஹு ஆலமு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நிறைய தெரிந்தவர்கள். ரசூலுல்லாவை தன்னை போல மனிதர் நினைக்கல. நினைச்சிருந்தார்னா என்ன சொல்லியிருப்பார்? ஆமாம், யார் தெரியலையே. இல்லை, அவருக்கு தெரியும். நமக்கு எதெல்லாம் தெரியலையோ அது ரசூலுல்லாவுக்கு தெரியும். ஒரு விஷயமா. 2வது, அந்த நபர் யார் சொல்லி எந்த ஒரு மனிதனாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பயணம் செய்து வந்தால் அந்த அடையாளமும் இல்லை, நம்ம ஊரில் சேர்ந்தவரும் இல்லை. அப்போது நம்முடைய கண்களால் நம்முடைய சிந்தனைகளால் அறிய முடியாது. இது மறைவான விஷயம். அப்போது 24 மணி நேரமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறைவான விஷயங்கள் தெரிந்து கொள்கின்ற ஆற்றலை கொடுத்துள்ளான். காலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னஹு ஜிப்ரீலு, அவர் வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதாக்கும், அவர் வந்தார். யுஅல்லிமுக்கும் அம்ர தீனுக்கும், உங்களுடைய தீனுடைய விஷயத்தை சொல்லி கொடுப்பதற்காக வந்தார், கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். ஏன் அவருக்கு பயம் வந்துச்சு? என்ன, இந்த விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டேந்து உம்மத்து கேட்காமலே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஃபாத் ஆயிடுச்சின்னு சொன்னால் அந்த கவலையில் ஜிப்ரீல் அவர் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு நமக்கு இந்த விஷயங்கள் தெரிகின்ற வாய்ப்பை தந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன கேட்டோம் நாம்? இஸ்லாம்னா என்ன? தொழுகை நிலைநாட்டுவது. அப்போ தொழுகை எத்தனை முறை தொழுக வேண்டும், தொழுகையுடைய ஃபர்துகள் எத்தனை, தொழுகையுடைய வாஜிபுகள் எத்தனை, சுன்னத்துகள் எத்தனை, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோம்புடைய சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜுடைய சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜகாத்துடைய சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள. அப்புறம் ஈமான், அல்லாஹ்வின் மீது எப்படி ஈமான், ரசூலுல்லா நபிமார்களை பற்றி எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களில் இந்த எல்லா விஷயங்கள் ஒரு தலைப்பாக போட்டு நாம் இந்த விஷயங்களை பற்றி கேட்போம், நம்முடைய இல்மை அதிகமாக்குவோம். முடிந்தால் வாரத்தில் ஒரு நாள் 20 நிமிஷம் 25 நிமிஷம் உட்காந்து கேட்டால் அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த ஹதீஸுடைய பேர், இமாம்கள் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸுடைய பேர் ஹதீஸு ஜிப்ரீல், ஹதீஸுல் இஹ்சான், ஹதீஸு தஸவ்வுஃப். இந்த 3 பெயர்கள் இருக்கிறது, பல பெயர்கள் இருக்கிறது. அடிப்படை விஷயங்கள் எதெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ இந்த விஷயங்கள் இந்த ஹதீஸில் இருக்கிறது. இது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.